ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 17ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும் 20ஆம் தேதி வெளியாகும். காங்கிரசுடைய மூத்த தலைவர் EVK இளங்கோவன் MLA மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் 2வது முறை. இளங்கோவனுடைய மகன் திருமகன் ஈவேரா, அதைத் தொடர்ந்து இளங்கோவன் ஆகியோர் மறைந்ததால் 5 ஆண்டுகளில் 2 முறை இடைத்தேர்தலை சந்திக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி. இந்த இடைத்தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக அப்புறம் பாஜக தலைமையிலான NDA கூட்டணியும் புறக்கணிப்பதாக அறிவிச்சிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முடிவு என்பதால் பாமகவும் போட்டியிடாது. எதிர்க்கட்சிகளில் நாம் தமிழ் கட்சி மட்டுமே போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்காங்க. இதையடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற போட்டி ஏற்பட்டிருக்கிறது. அதனால திராவிடமா அல்லது தமிழ் தேசியமா அப்படிங்கிற விவாதம் தான் பிரச்சாரத்தில் மேலோங்கி நிற்கப் போகிறது. தேசிய ஜனநாயக முன்னணி போட்டியிட்டிருந்தால் மத்திய அரசு மாநில அரசுக்கு உதவவில்லை என்று அதிமுக போட்டியிட்டிருந்தால் அதிமுக பாஜக ரகசிய கூட்டு அப்படின்னும் திமுக பிரச்சாரம் செய்ய வசதியாக இருக்கும். தேசியம் என்பது போக ஈரோடு என்பதால் பெரியாரை பற்றியும் நாம் தமிழர் விமர்சனத்தை முன்வைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பொதுவாக தேர்தல் நேரத்தில் திமுக பெரியாரை முன்னிறுத்தி எப்போதுமே பிரச்சாரத்தை மேற்கொண்டது கிடையாது அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது பொதுமக்களை பட்டியல் வைத்து கொடுமைப்படுத்தியதை பார்த்தோம். ஆளும் கட்சி அப்படிங்கிற அதிகார மமதையில் திமுக தேர்தலுடைய விதிமுறைகளை எல்லாம் மீறி செயல்பட்டதையும் நாம் எல்லாருமே எதிர்கொண்டோம். வரும் அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக முழுமையாக அகற்றவிருக்கும் தேர்தல், அது அந்த இலக்கை நோக்கியே தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை புறக்கணித்திருக்காங்க அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தேர்தல் நியாயமாகவும் நடைபெறாது அப்படிங்கிற காரணத்தாலும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டு உள்ள நிர்வாக திறனற்ற திமுகவுடைய ஆட்சியில் நடக்கவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்றாங்க. கடந்த முறை நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அள்ளி இறைக்கப்பட்ட பணம், மது, அதே போன்று பரிசு பொருட்கள் எல்லாவற்றையுமே தாண்டி திமுகவுடைய மிரட்டல் அப்பாவி மக்களை பெருமளவில் அச்சுறுத்தியது அப்படின்னு சொல்லி இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக சொல்றாங்க. இப்போ ஏறக்குறைய திமுகவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு களமாக ஈரோடு கிழக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. திமுக எதிர்ப்பு மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் காங்கிரஸ் வசமிருந்த இந்த தொகுதியை அந்த கட்சிக்கு வழங்காமல் திமுக நேரடியாக களமிறங்கிறது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா ஏன் விட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற மனநிலைக்கு காங்கிரஸ் வந்திருக்கும். இது ஒரு புறம் இருக்க, இடைத்தேர்தல் என்றாலே திருமங்கலம் ஃபார்முலாவில், அதாவது பணம் மற்றும் அதிகார பலத்தால் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் உருவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதனால தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் புறக்கணிச்சிட்டாங்க. அதனால் இடைத்தேர்தல் நடத்துவதில் அர்த்தமே இல்லை என்று ஆகிவிட்டது. கடந்த 1980ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்ததால் காங்கிரஸ் வேட்பாளர் அருணகிரி போட்டியிட்டார். ஆனால் ஆட்சியில் இருந்த எம்ஜிஆரும் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் ஆதரவை பெறும் நோக்கில் காங்கிரஸ் வேட்பாளரையே ஆதரித்தார். இது குறித்து எம்ஜிஆர் கிட்ட கேட்கப்பட்ட போது, ஒரு கட்சி பொது தேர்தலில் ஒரு தொகுதியை வெற்றி பெற்றால் அதே கட்சிக்கு தான் இடைத்தேர்தலையும் வாய்ப்பு தரப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்புறம் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் அதிமுக போட்டியிட்ட போது இதே கேள்வியை முன்வைத்த போது, நான் சொன்னது யாரும் ஏற்கலையே என்று சாதுரியமாக பதிலளித்தார். ஆனால் எம்ஜிஆர் சொன்ன கருத்துக்களை தான் பல நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றன. ஏன் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறிய நாடான இலங்கையில் கூட அதே நடைமுறை தான் பின்பற்றப்படுகிறது. இதன் மூலமாக தேவையற்ற பணவிரயம், கால விரயம், திசை திருப்பப்படக்கூடிய பணியாளர்கள், தொடங்கப்பட்டிருக்கூடிய வளர்ச்சி பணிகளுக்கு தடை, துஷ்பிரயோகங்கள் போன்றவற்றை தவிர்க்க முடியும். ஒரு கட்சி வேட்பாளரை பொதுமக்கள் ஒரு தொகுதியில் தேர்ந்தெடுத்து விட்டால் 5 ஆண்டுகளுக்கு அந்த கட்சியின் வேட்பாளருக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறதான் அர்த்தம். அதனால அந்த கட்சி சார்பில் வேறு ஒருவரை நியமித்துக் கொள்வதில் தவறு எதுவும் கிடையாது அப்படின்னே தெரியுது.